ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தைப்பூசம் கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால எனக்கு லீவ் தான். பட் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பாலக் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பாலக்கீரையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு அப்புறமா ஆறுனதுக்கப்புறம் கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிட வேண்டியதுதான். ஒரு கட்டு போல் பாலக்கீரை நேற்று ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. ஸோ அதிலிருந்து ஒரு 4-5 இலைகளை மட்டும் பாலக்கீரை சப்பாத்தி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி இருந்த பாலக்கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்பயுமே கீரை பொரியல் செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி கீரை பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் லஞ்சுக்காக. லஞ்சுக்கு இன்றைக்கி தக்காளி சாதம் கிளறுனது, அப்புறம் பாலக்கீரை பொரியல், கூடவே கொஞ்சமாக கொத்தவரங்காய் பொரியலும் ரெடி பண்ணலான்னு தான் பிளானு. இப்போது இந்த பாலக்கீரை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சியும் பாலக்கீரை தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கோதுமை மாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த பாலக்கீரை அரைச்சதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். நான் எப்பயுமே சப்பாத்தி மாவு ரொம்ப கொதிக்கிற தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி மாவு பிசைய மாட்டேன். நார்மலான தண்ணி தான் யூஸ் பண்ணி பிசைவேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டா நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிரும். தேவையான அளவுக்கு தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேய்க்கணும். நீங்கள் ஒரு வேளை இன்ஸ்டண்ட்டாக சப்பாத்தி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழம் சேர்த்தாலுமே சப்பாத்தி மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கீரை சாப்பிட்றது ரொம்பவே பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. எனக்குமே கீரையோட டேஸ்ட் பிடிக்காது. பட் ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லதுன்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கீரை பொரியல்லாம் சாப்பிட்றேன்னு கூட சொல்லலாம். பட் குட்டி பையன் கீரையை தொடவே மாட்டேங்கிறான். ஸோ அவனுக்காக எப்படியாவது ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் கீரையெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு ஒரு 50% இப்படி பண்ணி கொடுத்தா இதில் உள்ள சத்து கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். நீங்களும் வீட்டில் கீரை சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 1/2 hour அப்புறம் நல்லா மாவு ஊறிடும். இப்போ அதே சமயம் இந்த கீரை பொரியலுமே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேங்காய் துருவல் தூவிட்டு அப்படியே கிளறி விட்டு இறக்கிற வேண்டியதான். பொதுவாக கீரை பொரியல் பண்ணுறப்போ தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி கீரையை நல்லா வாஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியிலேயே கீரையை வதக்கி விட்டால் போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்த வேர்க்கடலை பொடி இருந்தால் அதையுமே சேர்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததான் ரொம்பவே சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் ரைஸுக்கு கூட கிளறின சாதமாக கொடுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கடுகு, உளுந்து, கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சமாக சேர்த்து எல்லாமே ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 6-7 தக்காளி பழம், ஓரளவுக்கு பழுத்த தக்காளி பழமாக இருக்கணும். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தக்காளி தொக்கு ரெசிபி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நான் தண்ணியெல்லாம் அடிஷ்னலாக இதில் ஆட் பண்ண மாட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்ல டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை அவசரமான தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போது நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாலக் சப்பாத்தியோட இதை தான் சைடிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு இதுலையே தான் சாதத்தை போட்டு கிளறின தக்காளி சாதம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ அவருக்கு மட்டும்தான் இன்றைக்கி தக்காளி சோறு லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி ஹாலிடேன்றதுனால கொஞ்சம் வெரைட்டியாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இருக்கும். நான் பூண்டு, வெங்காயம் எதுவுமே எங்கள் வீட்டில் சேர்த்துக்க மாட்டோம். அதனால தான் சேர்க்கலை. நீங்கள் ஒரு வேளை விருப்பம் இருந்ததுன்னா பூண்டு, வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டவே ஆயிருச்சு. நான் சப்பாத்தி மாவு பெசஞ்சு வச்சுட்டு தக்காளி தொக்கு அப்புறம் ரைஸுமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த சப்பாத்தி மாவை மறுபடியும் நல்லா இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்திருந்தேன். எனக்கு வந்துட்டு இதில் ஒரு 10 உருண்டை அளவுக்கு கிடச்சிச்சு. இது வந்து ஹோம்மேட் கோதுமை மாவு தான். கடையில் வாங்குகிற கோதுமை மாவுலாம் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் வந்துட்டு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு வரமாவுலாம் தூவி எப்பயும் போலவே வந்துட்டு சப்பாத்தி திரட்டிட வேண்டியதான். எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்துட்டு குட்டி சப்பாத்தின்ற வேலையே கிடையாது. எப்பயுமே வந்துட்டு நல்லா தாராளமாக கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக தான் வந்து தேய்ப்பேன். நான் ஒரு 4 மந்த்ஸ் பேக் இந்த வெஜிடபிள் கட்டர் வந்துட்டு பெங்களூர் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. வெஜிடபிளும் இதில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. 2 in 1 ப்ராசஸ்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சுட்டு கையால் நல்லா வந்துட்டு மீதி இருக்கிற அந்த வரமாவு எல்லாத்தையுமே வந்துட்டு தட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி தவா நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் வந்துட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சைட் பை சைட் வந்துட்டு இட்லி மாவுக்குமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோடய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் இட்லி அரிசி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து. இதுதான் வந்துட்டு என்னோடய மெஷர்மெண்ட்ஸ். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்துட்டு அரிசி, அப்புறம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அளவுக்கு பருப்பு ரெண்டையுமே வந்துட்டு ஊற வச்சுட்டு மாவாட்டி எடுத்துட்டேன். என்னடா மாவு கொஞ்சமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதுவே வந்துட்டு எனக்கு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ்க்கு மேலே வந்துட்டு நான் இட்லி மாவுலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அதே மாதிரி வந்துட்டு நம்ம நல்லா கைவிட்டு கலக்கிறதுல தான் மாவு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து புளிக்கிறதுன்றதும் இருக்குது. இட்லியுமே வந்துட்டு மாவு நல்லா புளிச்சாதான் சாஃப்டாக வரும். ஸோ வந்துட்டு இட்லி மாவு எப்பயுமே வந்துட்டு நல்லா கைவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து உப்புலாம் சேர்க்க மாட்டேன் மாவில். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உப்பு சேர்த்து கலந்தீங்கன்னா இன்னுமே வந்து சீக்கிரமாகவே புளிச்சிரும். ஸோ மாவுலாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு கொஞ்சம் சிம்பிளாக அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் எம்மியாக எனக்காக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்து பாஸ்தா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பேனில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா அதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இந்த பாஸ்தாவை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த பாஸ்தா குக் ஆகிற டைமிங்கில் நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கேரட், அப்புறமா பீன்ஸ் வந்துட்டு ஒரு 7-8 பீன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து குடமிளகா இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு குடமிளகா கிடைக்கல. அப்புறம் வீட்டில் வந்து பேபி பொட்டேட்டோ இருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஒரு 2-3 பேபி பொட்டேட்டோ எடுத்து தோல்லாம் வந்துட்டு நல்லா சீவி இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பாஸ்தா குக் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பக்கம் தண்ணியெல்லாம் வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் ஆயில், கடுகு, உளுந்து சேர்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள். இவ்வளோ தான் இதுக்கு வந்து மசாலாஸ். கூடவே வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்து கிளறிட வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு டேஸ்டியான பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும். என்னோடய லஞ்சுக்கு இன்றைக்கி பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.